இந்த இடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை தமிழ்நாடு சந்தித்திருக்கும். தமிழ்நாடு இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பதற்கு காரணம் அந்த 74 தொகுதிகளை திமுக அணி பெற்றிருப்பது. ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. என்ன மாற்றம்? வாரிசு அரசியலை கொஸ்டின் பண்ணிட்டு களத்துக்கு வந்தார். இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். ராகுல் காந்தி வானத்திலிருந்து பொத்து கீழே வந்து குதிச்சவரா? எடப்பாடியோட பேசிட்டு இருக்கீங்கன்னு தகவல் வருது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று நீங்க சொல்றீங்க. தாவேக்கா இன்னைக்கு திராவிட கட்சிகள்கிட்ட போய் நிக்குது. என்ன மாற்று கொடுப்பீங்க? பல மாநிலங்களில் கைவிடப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இருந்த போது, யாரும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாத போது, காங்கிரஸே முன்னிறுத்தாத போது முன்னிறுத்திய ஒரே தலைவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். தேஜஸ்வியோட லாலுவோட கூட்டணி போட்டு, காங்கிரஸோட கூட்டணி போட்டு ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி பக்கம் போனோம்னா நம்ம என்ன சொன்னோம்? சந்தர்ப்பவாதம் சொன்னோம்ல. அப்போ இதுக்கு பேர் என்ன வாதம்? பக்கவாதமா? ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் கட்சி மட்டும் இருக்கும் போதே அவர் பிஜேபி எதிர்ப்பில் அடக்கி வாசித்தவர். ஒவ்வொன்றுக்கும் ஒன்றிய அரசை எதிர்பார்த்திருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒன்றிய அரசுடைய தலையீடு இருக்கும். ஆட்சி நிர்வாகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் அதிகாரிகள் ஆட்சி நடத்தினாருன்னு சொல்றாங்க எல்லாம். இப்ப தோல்விக்கு காரணமே அதான். அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அதிகார வர்க்கம்ங்கிறது யாரு தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு பார்த்தோம்ல. அந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நம்ம கொள்கையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆட்சி நடத்துறதுங்கிறது சாதாரண ஒன்று கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க முதல்ல. இப்ப இவங்கெல்லாம் ஆதரவு கொடுப்பதன் மூலம் அவருக்கு பெரும்பான்மை கிடைத்துருமா? இவங்க எல்லாரும் போய் ஆதரவு கொடுக்கணும். எல்லாரும் கொடுத்தாலும் எப்படின்னு சொல்லுங்க. காங்கிரஸ், இடதுசாரிகள் 5, 6, 11 போதுமா? 108 to 11 எவ்வளோ ஆச்சு? 119. அது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியா இருக்கும்? எவ்வளவு இறுக்கமான நெருக்கடியான ஒரு ஆட்சியா இருக்கும். அதிமுகல இருந்து ஒரு பங்கு உடைஞ்சு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு ஒரு பார்வையும் வச்சுட்டு இருக்கு. அது யார் பாணி அரசு? நீங்க அதிமுக ஆதரவை நோக்கி போறீங்கன்னாலே அதிமுகவுக்கு மாற்றுங்கிறது அடிபட்டு போச்சு. நீங்கள் காங்கிரஸ் ஆதரவை பெற்றதன் மூலமே வாரிசு அரசியல் ஊழல்ங்கிறதுல நீங்க அம்பலப்பட்டீங்க. அடுத்தது என்ன இருக்கு சொல்லுங்க? அடுத்தது இனி கவர்னர் அவர் விளையாட்ட ஆரம்பிப்பாரு. டெல்லி தன் விளையாட்டை காட்டும். The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் திருமிகு ஆலூர் ஷானவாஸ் அவர். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக இந்த நேர்காணல் நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் போதுமான அளவுக்கு உழைக்கல. அவர்கள் ஒரு சில இடங்கள் கைப்பற்றுவதே ரொம்ப கஷ்டம், வெற்றியெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக தாவேகா அரசியலுக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மேலே மக்கள் அபரிமிதமான மரியாதை வச்சிருக்கிறாங்க, அவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க, 200 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு ரிசல்ட்ஸை பார்க்கும்போது 100 இடங்களுக்கு மேலே 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. திமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. முதல்ல திமுக கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது என்பதே சரியான வாதம் கிடையாது. விஜய்க்கு வீசி இருக்கிற அலையை பார்த்தால் கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா பெற்றிருக்கிற வெற்றியை பார்த்தால், விஜய் இந்த மக்கள் ஆதரவுக்கு பெற வேண்டிய இடம் என்பது 200 தொகுதிகள். ஆனால் விஜய் பெற்றிருப்பது 108 தொகுதிகள். இப்படி ஒரு வாக்கை அள்ளி வீசக்கூடிய முடிவை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி பெற்றிருக்கிற வெற்றி மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி, வரலாற்று வெற்றி. இந்த இடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால், திமுக தலைமையை அவர் வழிநடத்தவில்லை என்றால், இந்த கூட்டணிக்கு அவர் ஒரு வலிமையான தலைவராக இல்லை என்றால், திமுக இந்த இடத்தில் இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை தமிழ்நாடு சந்தித்திருக்கும். தமிழ்நாடு இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பதற்கு காரணம் அந்த 74 தொகுதிகளை திமுக அணி பெற்றிருப்பது. அதிமுகவும் தன்னுடைய இடத்தை இழக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இது புது ஆங்கிளா இருக்கு. இதுதான் முக்கியமான ஆங்கிள். ரிசல்ட்ஸுக்கு பிறகு திமுக தோக்கலைங்கிறீங்க, விஜய் வெல்லலைங்கிறீங்க, அதிமுக தன்னுடைய சதவீதத்தை தன்னுடைய அங்கீகாரத்தை இழக்கலைங்கிறீங்க. விஜய் வெல்லல நான் சொல்லலை. ஆனால் விஜய்க்கு பல தொகுதிகளில் கிடைத்திருக்கிற மக்கள் ஆதரவு நாமே எதிர்பாராதது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு முடிவு மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்கவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல.
எல்லாருமே விஜய் வேணா வெல்ல வாய்ப்பு இருக்குது, தாவேக்கா எங்கேயும் வெல்லாது, 10 விழுக்காடு 15 விழுக்காடு வேணா அதிகபட்சம் வாங்கலாம் என்பதுதான் எல்லாருடைய மதிப்பீடும். இது திமுக கூட்டணியின் மதிப்பீடு மட்டும் இல்லை, எதிர்க்கட்சியின் மதிப்பீடு மட்டும் இல்லை, ஊடகவியலாளர்கள் நீங்களே அதான் சொன்னீங்க, எல்லாரும் அதான் சொன்னாங்க. பல கருத்து கணிப்புகள் அப்படிதான். ஓட்டு அன்னைக்கு தான், வாக்கு பதிவு அன்னைக்கு தான் மாலையில் பல தரப்புலையும் பேசும்போது, குடும்பங்களில் பேசும்போது, பணியாற்றக்கூடிய இடங்களில் பேசும்போது, நண்பர்கள் வட்டத்தில் பேசும்போது, அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் பேசும்போது எல்லாரும் எல்லா வட்டத்திலையும் விஜய்க்கு வாக்கு விழுந்திருக்குங்க அப்படிங்கிற தகவல் வரும்போது தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது, வியப்பாக இருந்தது. என்ன எல்லா இடமும் இருந்து ஒரே மாதிரி ஃபீட்பேக் வருது அப்படின்னு. அப்போ என்ன நினச்சோம், அப்போ ஒரு 20லேருந்து 25 விழுக்காடு வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குது, சென்னையில் 2ஆம் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதிமுக ஒரு 3ஆம் இடம் தள்ளிடுவார், திமுக முதல் இடத்தை தக்க வைக்கும் என்பது நம்முடைய பார்வையாக இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே. நாகப்பட்டினத்தில் நான் என்ன நினைச்சேன், அங்க விஜய்க்கான எந்த விதமான ஒரு வெளிப்பாட்டையும் நான் பார்க்க முடியல, டிவிக்கான எந்த இருப்பும் அங்க என் கண்ணுக்கு தெரியல. நாம் தமிழர் போன முறை ஒரு 10 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க நாகப்பட்டினத்துல. விஜய் அதை விட ஒரு 5 விழுக்காடு கூட வாங்குவாரு, ஏன்னா விஜய்க்கு அதை விட ஒரு மாசு இருக்கு. நாம் தமிழர் வாங்கிய வாக்கையும் அவர் எடுத்துக்குவாரு, கூடுதலா ஒரு 5 விழுக்காடு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு நாகப்பட்டினத்துல தாவேக்கா. அப்போ அந்த மக்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறத யாராலையும் ஊகிக்க முடியல. அதை எப்படி கணிக்காம ஒரு அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக மக்களோட பயணிக்கிறவங்களுக்கு எப்படி அது கணிக்காம? ஒருவருடைய செயல்பாட்டை வைத்து தான் கணிக்க முடியும். விஜயிடம் இருந்து எந்த விதமான அரசியல் செயல்பாடும் இல்லை, அவர் வெளியே வரல, அவர் மக்களை சந்திக்கல, அவர் பிஜேபி எதிர்ப்பு பேசல, அவர் 2 கட்சிக்கு மாற்று என்று சொல்லி எந்த புதிய முழக்கத்தையும் முன்வைக்கல. அவங்க 2000 ரூபா தரேன்னு சொன்னா இவர் 2500 தரேனார். எல்லாமே அங்க உள்ள அதே சென்டிமெண்ட், அதே வீச்சு, அதே ஃபார்முலா. அப்போ களத்துக்கு வரல. சரி, அவர் வரல, அவர் கட்சிக்காரங்க எந்த பிரச்சனையும் எடுத்து போராடி இருக்காங்களா? இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்க யாருக்காவது மக்கள் பணியாற்றிய அனுபவங்கள் உண்டா? ஏதாவது இடத்துல அவங்க தங்களுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்களா? எந்த விதமான அரசியல் செயல்பாடும் இல்லை, எந்த விதமான அரசியல் கருத்தும் இல்லை, களத்திற்கு போன பழக்கமும் இல்லை, எதுவுமே இல்லாத நிலையில் ஒரு கட்சி வருது. கட்சி எதுவுமே 2 ஆண்டு காலமாக எந்த தேர்தலையும் சந்திக்கல. அப்ப அரசியல் செயல்பாடே இல்லாத இடத்துல இவர் எப்படி மக்கள்கிட்ட போய் சேருவாரு, மக்கள்கிட்ட போய் எப்படி ஓட்டு வாங்குவாருங்கிற கேள்விதான் எல்லாருக்கும் எழுந்த கேள்வி. இல்ல எந்த செயல்பாடும் செய்யலன்னு நீங்க குறிப்பிடுறீங்க, ஆனா அவர் பேசின விஷயங்கள் எங்க போகணுமோ அங்க போயிருக்கா? மக்கள் திமுகவை நோக்கி விஜய் அவர்கள் வச்ச விமர்சனங்கள், தீய சக்தின்னு அந்த பிராண்ட் பண்ண விதம், இதெல்லாம் மக்கள் கிட்ட போயிருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய திரைக்கலைஞர், மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள திரைக்கலைஞர், மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உள்ள திரைக்கலைஞர். அது மக்கள்கிட்ட எடுபட்டிருக்கு. அவர் ஒரு கட்சி தொடங்கும் போது மக்கள் இவரை தேர்ந்தெடுத்து பார்ப்போம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒண்ணுதான் இதுல நடந்திருக்கே தவிர திரைக்கலைஞர்கள் பல பேர் வராங்க. அது கமலஹாசன் அவர்கள் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச திரைக்கலைஞர் தான். அதுல விஜய் அவர்களை மிஞ்சின, அதை ஒப்பிடும் போது விஜய் மிகப்பெரிய கலைஞர், விஜயுடைய வீச்சு வேற. அவர் ரசிகர் மன்றம் நடத்திட்டு இருக்கும் போதே சொன்னாங்க, யாருக்கும் இல்லாத அளவுக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்குது விஜய்க்கு, எந்த நடிகர்களுக்கும் இல்லாத வலிமை விஜய்க்கு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே அவரை பற்றி மதிப்பீட்டு உண்டு. அப்போ அந்த மதிப்பீட்டோட தான் நம்ம அவரை அணுகணும், அவரை குறைத்து மதிப்பிடலை. அந்த மதிப்பீட்டுக்கு உரிய ஒரு வாக்கு விழுக்காடு அவருக்கு கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனால் இது யாரும் எதிர்பாராதது. இப்ப இதுல நாம எப்படி மதிப்பிட முடியும் ஒருவரை? அவர் செயல்பாட்டை வச்சுதானே மதிப்பிட முடியும். அப்ப 2 ஆண்டுகள் கட்சி தொடங்கி அவருடைய செயல்பாட்டை வைத்து அவரை மதிப்பிட்டோம். அவதூறு செய்யல, விஜய் பற்றி அவதூறு செய்யல, விஜய் மீது அபாண்ட பழி போடல, அவர் ஒன்றுல செய்யல, இவர் எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டோம். கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, கண்டிக்க மாட்டாரு, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு, அந்த முரண்பாட்டை கொஸ்டின் பண்றோம். திருப்பரங்குன்றத்தில் அமைதியா இருக்காரு, நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, அந்த செயல்பாட்டை கொஸ்டின் பண்றோம். இந்த பக்கம் அப்படி இல்லை, நோம்பு கஞ்சியில் தொப்பியை போட்டுட்டு முதலமைச்சர் ஒதுங்கி போகல ஸ்டாலின், திமுக தலைவர் அப்படி செய்யல, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிட்டு ஒதுங்கி போகல, பிரச்சனைகள் வரும்போது உடன் நின்றார். அப்ப பிரச்சனை வரும்போது உடன் நிற்கக்கூடியவரை மக்கள் ஏற்பார்களா, பிரச்சனை வரும்போது ஒதுங்கி போவரை மக்கள் ஏற்பார்களான்னு அரசியல் ரீதியில தான் நம்ம அதை ஒப்பிட்டு பேசுறோம். இப்பவும் அப்படிதான் பாக்குறோம். இனிமேல் அப்படி விஜய் இருக்க முடியுமா? பேசணும், அவருடைய கருத்துக்களை சொல்லணும், அவர் எடுக்கிற தமிழ்நாட்டின் நிர்வாகம் இல்லையா? இப்ப நிர்வாகம்ல வெறுமனே ஒரு ஆதரவு அலையை வைத்துக்கொண்டு நீங்க இவ்வளவு நாளும் ஓட்டலாம், ஆனா இனி ஓட்ட முடியாது. இனி நீங்க ஆட்சியில உட்கார்ந்தா செயல்படணும்.
எப்படி வீசுனுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது அவருக்கு இருந்த ஒரு திரை கவர்ச்சி, அவருக்கு இருந்த ஒரு மக்கள் ஆதரவு அது வெளிப்பட்டிருக்கு. ஆனால் நாம் நினைத்து பார்க்க முடியாத இடத்துக்கு அது போயிருக்கு. அதை ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் அதை தக்க வைப்பதுங்கிறது இனி அவர் கையில் தான் இருக்கு. அது தக்க வைப்பாராங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இல்லை, இப்பயும் ஒரு திரைக்கலைஞர் அப்படிங்கிறனாலயா, இல்லை ஒரு அரசியல் தலைவராக எங்களுடைய லீடர் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. என்ன மாற்றம்? இன்னைக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு? வாரிசு அரசியலை கொஸ்டின் பண்ணிட்டு களத்துக்கு வந்தார். இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். ராகுல் காந்தி வானத்திலிருந்து பொத்து கீழே வந்து குதிச்சவரா, வாரிசா? நேரு குடும்பத்தினுடைய எத்தனாவது தலைமுறை? ஊழல்னு கொஸ்டின் பண்ணிட்டு வந்தார். காங்கிரஸுக்கு மேலே எத்தனை ஊழல் புகார் இருக்கு? ஊழல் குற்றச்சாட்டால் அகற்றப்பட்ட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அண்ணா ஹசாரே, கெஜ்ரிவால்லாம் என்ன மூவ்மெண்ட் எடுத்தாங்க? யாரை எதிர்த்து மூவ்மெண்ட் எடுத்தாங்க? அப்போது நீங்கள் வந்து இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்துட்டீங்க, எடப்பாடியோட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தகவல் வருது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று நீங்கள் சொல்கிறீங்க. தாவேக்கா இன்னைக்கு திராவிட கட்சிகள்கிட்ட போய் நிற்கிது. தாவேக்கா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிகிட்ட போய் நிற்கிது. என்ன மாற்று? என்ன மாற்று கொடுப்பீங்க? அப்போது ஆட்சிக்கு நீங்கள் வரவே இல்லை. வருவதற்கு முன்னாலே உங்கள் முழக்கம் செயலிழந்து விட்டது. ஆட்சி கட்டில் வந்து அமர்வதற்கு முன்னாலேயே நீங்கள் மக்கள்கிட்ட என்ன மேண்டேட் கொடுத்தீங்களோ, என்ன முழக்கத்தை முன்வைத்தீர்களோ அது செயலிழந்து விட்டது. இனி ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா தானே இனி என்னென்ன காம்ப்ரமைஸ்லாம் செய்ய போறீங்கன்னு பார்க்க போறோம். இல்லை, அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவர் பேசின ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, அந்த அளவுக்கு இங்க ஊழல் இருக்கு, நான் வந்தா ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் எடுபட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. எப்போவுமே மக்கள் வந்து தமிழ்நாட்டில் சரி ரொம்ப நாளாக இவங்க ஆண்டுட்டாங்க, புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு எல்லா தேர்தலையும் ஒரு முடிவு எடுப்பாங்க தான். எல்லா தேர்தலையும் இப்படி 10 விழுக்காடு 12 விழுக்காடு வரைக்கும் வாக்கு போட்டிருக்காங்க தான். விஜய் என்பதனால் அந்த விழுக்காடு கூடி போய் அது 35க்கு போயிருச்சு. எம்ஜிஆர் அவர்களே கூட 33.5 தான் 77 வாங்கினார். இவர் 35%. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் வேற. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸு இந்த சோஷியல் மீடியா தாக்கம், இன்ஸ்டா தாக்கம், அவங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பெற்றோரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கே தெரியுது நம்ம இல்லாத கட்டமைப்பு அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல நீங்களும் தானே பண்ணீங்க. இல்லை, விஜய் வீச்சை ஒப்பிடும்போது விஜய்க்கு இருக்கிற ஊடக வலிமை, விஜய்க்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸு, விஜய்க்கு இருக்கிற மாசு, இதெல்லாம் ஒப்பிடும்போது அரசியல் கட்சிகள் அந்த இடத்துல நிற்கவே முடியாது சொல்லப்போனால். ஏன்னா அவர் நேரடியாக மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு வலிமையான, இன்னைக்கு என்ன டெக்னாலஜியோ அந்த டெக்னாலஜியில் உச்சத்தில் இருக்கார். அது வேற எந்த தலைவர்களுக்கு இருக்கு? எந்த கட்சிக்கு இருக்கு? நீங்கள் வந்து ஒரு ஒரு செட்டப்பை உருவாக்கி செய்கிறது ஒன்று, எந்த செட்டப்புமே தேவையில்லை. தன்னியல்பாக யாரோ உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க விஜய்க்கு, யாரோ உட்காந்து அவருக்காக களமாடிக்கிட்டு இருப்பாங்க. அது வேற இல்லை. அது யாரோடையும் ஒப்பிட முடியாத ஒரு வலிமை இல்லை. இப்போ அடிச்சிருக்கிறது அப்போ விஜய் ஆதரவு அலைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை திமுக எதிர்ப்பு அலையா? திமுக எதிர்ப்பு அலை வீசினா எப்படி 74 தொகுதிகள் வந்து பெற்றிருக்க முடியும் சொல்லுங்க? 74ங்கிறது அவ்வளோ பெரிய நம்பர். பெரிய நம்பருங்க, பெரிய நம்பர். நீங்கள் 1 லட்சம் ஓடு, கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் தாவேக்கா பல தொகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க. புதுமுகங்கள், யாருன்னே தெரியாது, எந்த பின்புலமும் கிடையாது. விஜய் விசில், அவ்வளோதான். அப்போ வேட்பாளர் அங்கே முக்கியம் இல்லை, வேட்பாளருடைய சாதி மதம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, எந்த விதமான கட்டமைப்பு வலிமையும் முக்கியம் இல்லை, சின்னம் முக்கியம் இல்லை, புது சின்னம் விசில். அப்போ எல்லா ஃபேக்டரையும் உடச்சிக்கிட்டு இவ்வளோ மக்கள் கொத்து கொத்தா ஓட்டு போட்டிருக்காங்கன்னா விஜய் விசில். அப்போ விஜய் தானே இது, வேற என்ன இருக்குது இதில்? எல்லா ஃபேக்டரும் அடி வாங்கியிருக்குல்ல. அப்புறம் என்ன புதுசாக ஏதாவது மாற்றம்னு சொல்லி வாக்குறுதியாவது கொடுத்தாரா? ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது மக்களை கவர்ற மாதிரி 2 கட்சிக்கு மாற்றம் எதாவது முன் வச்சாரா? பிஜேபி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய அடிநாதம், அதில் ஏதாவது புதுசாக அவர் வந்து செஞ்சாரா? திமுக என்ன திமுக பிஜேபி எதுக்கிறதா? நான் பாரு எப்படி எதுக்குறேன்னு ஏதாவது காட்டினாரா? ஏதாவது உறுதிப்பாடு காட்டினாரா? அதில் அவர் பிரச்சனை வரும்போது கூட அவர் பிஜேபி எடுத்து பேசலை, எல்லாரும் பேசினாங்க அவருக்காக. அப்போ அவர் எந்த நம்பிக்கையுமே மக்கள்கிட்ட கொடுக்கல. விஜய் விசில், அதை தவிர ஒன்றுமே இல்லை. சின்ன குழந்தைங்க பேசுது, டிவிக்கே தளபதி 5 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளை குழந்தைங்க பேசுது. அப்போ இது 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 என்னன்னு புரிஞ்சுக்க. இது அரசியல் வலை தானே. இதில் எங்கே அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. 10 வயசு குழந்தை வந்து தளபதின்னு ஸ்டாலினை பற்றி பேசுமா? இல்லை, எலக்டரல் பாலிடிக்ஸ் விசிகேன்னு பேசுமா? காங்கிரஸ்ன்னு பேசுமா? 10 வயசு குழந்தை பேசுதா இல்லையா? அது அரசியலா? எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்களுடைய பிள்ளைங்க வீட்டில் டிவிக்கே தளபதி அப்படின்னு பேசுதுங்க. 15 வயசு பிள்ளைங்க, ஓட்டே இல்லாத பிள்ளைங்க. அப்போ பிள்ளைங்க வந்து தமிழ்நாடு கட்டமைப்பு, பிஜேபி எதிர்ப்பு,
ஃபாசிசம் இதெல்லாம் பார்த்தா டிவிகேங்கிறாங்க. எதை பார்த்து டிவிகேங்கிறாங்க? இல்லை சார், ஆனால் எலக்டரல் பாலிடிக்ஸில் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? என்னமோ அது நீங்கள் கொள்கை பேசலை, அரசியல் தெரியல, என்ன வேணாலும் சொல்லலாம். ஓட்டு போடுறாங்களா போடலையான்னு பார்க்கும்போது இப்படி 35% மக்கள் ஓட்டு போட்டவங்க வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து அவங்களுக்கு அரசியல் தெரியல, ஏற்கனவே வந்து பல விமர்சனங்களாக வந்தது, அவர்களை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க, தற்கூரின்னு சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியாதவங்கன்னு சொல்கிறாங்கிறத இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணுமான்னு கேட்குறேன். மக்கள் வந்து விஜய் மீதான மோகத்தில், விஜய் மீதான ஒரு விருப்பத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. அரசியலுக்காக எங்கே ஓட்டு போட்டாங்க? அப்படி என்ன அரசியலை விஜய் செஞ்சார் நீங்கள் சொல்லுங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை, அது ஒரு வெறுப்பு பரப்புரை. ஏன்னா அவர் வந்து திமுகவை காயின் பண்ணி ஒரு பழி போட்டு ஒரு அரசியலை தான் 2 வருஷம் முன்னெடுத்தார். என்ன பழி வாங்குறாங்க? எனக்கு ஒரு நீதி வேணும். விஜயை தொடவே இல்லை திமுக, விஜயை தொடவே இல்லை. விஜயே வந்து வலையில மாட்டிய போது கூட திமுக வலையை இறுக்கி பிடிக்கல, வலையை அவுத்து விட்டாங்க. அப்படிதான் பார்த்தோம். கரூர் இந்த கட்சி தொண்டராவது சாவணும்னு தலைவர் விரும்புவாரான்னு சிஎம் கேட்டார், திமுக தலைவர். அதான் பார்த்தோம் நம்ம. அப்படிதானே பார்த்தோம். எங்க பழி வாங்கினாங்க? எந்த இடத்துல பழி வாங்கினாங்க? அப்போ அவருக்கு வந்து அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காயின் பண்ணி வேற அவர் எந்த வெறுப்பையும் கட்டமைச்சு இங்கே கொண்டு போக முடியாதுங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால அதை சிறப்பாக செஞ்சார். திமுக எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் வந்து விஜய் ஆதரவு எதிர்ப்புன்னு ஒன்று இல்லைன்னா, நீங்களே குறிப்பிட்ட மாதிரி கொளத்தூர்ல முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களே தோப்பாரா? முக்கியமான அமைச்சர்கள் 15 பேர் தோத்திருக்கிறாங்க. பிடிஆர் தோத்திருக்கிறார், அன்பில் மகேஷ் தோத்திருக்கிறார், கீதா ஜீவன் தோத்திருக்கிறாங்க, துரைமுருகன் தோத்திருக்கிறார். 10 தொகுதிகளையும் வென்றது கோவையில் அதிமுக. அங்க வந்து இப்ப யார் வென்றிருக்கா? பெரும்பான்மையா டிவிகே. அப்போ அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கறத எடுத்துக்கிறீங்களா? சென்னையில் இந்த நிலைமை, அதுக்கு திமுக எதிர்ப்பு காரணம்னா கோவையில் அந்த நிலைமை, அதுக்கு எந்த எதிர்ப்பு காரணம்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? விஜய் ஆதரவு எல்லா பக்கமும் என்ன அலை வீசினாலும் சிஎம் தோப்பாரா? விஜய் ஆதரவு வீசியிருக்குங்க, அளவு கடந்து வீசியிருக்கு. சிஎம் தோத்துட்டாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்கு? சிஎம் தோத்துட்டு வீட்டில் முடங்கிட்டாரா? வெற்றி பெற்ற விஜயே நேற்று இரவு தான் ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி. தோற்றுப்போன திமுக தலைவர், முதலமைச்சராக இருந்தவர், போய் களத்தில் நிற்கிறாரு, மக்கள்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ செயல்பாடு தாங்க தீர்மானிக்க போகுது. நான் தான் சொல்கிறேன், செயல்பாடு, அவரவர் செயல்பாடு களத்தை தீர்மானிக்க போகுது. பார்த்துக்கலாம். 118 இடங்கள் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் தேவை ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு. ஆனால் தாவேகாவுக்கு 108 இடங்களை தான் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக ஒரு நாளில் காங்கிரஸ் முதல் கட்சியாக தங்களுடைய ஆதரவு கரத்தை 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்த 20 ஆண்டு கால திமுக காங்கிரஸ் உறவை முறித்து கொண்டு ஆதரவை இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நொடியில் கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸும் சரி, அல்லது இப்போ மற்ற கட்சிகள்கிட்டையும் அவர் ஆதரவு கேட்டிருக்காரு. பிசி கேட்டிருக்காரு, சிபிஎம், சிபிஐ எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார். ஏடிஎம்கிட்ட கூட பேசுகிறாங்கன்னு தகவல் அது. அப்போ அவருக்கு வந்து எல்லா ஆதரவையும் வாங்கி இப்போ எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணுங்கிற நெருக்கடியில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அங்கே திமுக கூட்டணி ஆச்சு. இப்போ திமுகவை மட்டும் எதிர்த்து பேசினாரா, இல்லை திமுக கூட்டணியை சேர்த்து எதிர்த்து களத்துக்கு போனாரா? உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்குன்னு பேசினாரு. ரோட்ல அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் போகிறவங்க எல்லாம் அறிவாலயத்துக்குள்ளே போய்க்கிறாங்க. காங்கிரஸுக்கு வாக்களித்தவர்கள் யார்? திமுக தொண்டர்களும் சேர்த்தானே. கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுக்கும் வாக்களித்தது யார்? அப்போ திமுக அணிக்கு மக்கள் அளித்த வாக்கு அது. இதைத்தானே வந்து நம்ம நிதிஷ்குமாருக்கு சொன்னோம். நிதிஷ்குமார் தேஜஸ்வியோட, லாலுவோட கூட்டணி போட்டு, காங்கிரஸோட கூட்டணி போட்டு ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி பக்கம் போனோன்னா நம்ம என்ன சொன்னோம்? சந்தர்ப்பவாதம் சொன்னோம்ல. அப்போ இதுக்கு பேர் என்ன வாதம்? பக்கவாதமா? இது என்ன வாதம் இது? அதாவது ஒரு நல்ல நண்பன்கிறது யாரு? நெருக்கடியில் உடன் நிற்பவன் தான் நல்ல நண்பன். அதான் நம்ம பார்த்துருக்கோம். திமுக இன்னைக்கு ஒரு நெருக்கடி சந்திச்சிருக்கு. சரி, திமுக நம்மோட எப்போ நின்றுச்சு? காங்கிரஸோட திமுக எப்போ நின்றுச்சு? எப்படிப்பட்ட காலத்தில் நின்றுச்சு? காங்கிரஸோட ஆட்சியிலும் இருந்திருக்கிறது திமுக, ஆட்சியையும் பங்கு போட்டு கொண்டது திமுக. ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டு விட்டது காங்கிரஸ். எந்த மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையான பார்ட்னர் இல்லை. பல மாநிலங்களில் கைவிடப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இருந்த போது, யாரும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாத போது, காங்கிரஸே முன்னிறுத்தாத போது முன்னிறுத்திய ஒரே தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். நடந்துச்சா இல்லையா? எஸ். அப்போ காங்கிரஸ் கைவிடப்பட்ட நிலையில், காங்கிரஸோடு யாரும் அணி சேர தயாராக இல்லாத நிலையில், நெருக்கடி நிலையில் காங்கிரஸோடு அணி சேர்ந்தவர், காங்கிரஸை தன்னுடைய முக்கிய பார்ட்னராக ஏற்றுக்கொண்டவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்.
ஏற்றுக்கொண்டதிலிருந்து காங்கிரசுக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தது திமுக அணி. மம்தா வந்தாங்க திமுக தலைவர் வீட்டுக்கு, கெஜ்ரிவால் வந்தார் திமுக தலைவர் வீட்டுக்கு, சந்திரசேகர் ராவ் வந்தார் திமுக தலைவர் வீட்டுக்கு. வந்து என்ன சொன்னாங்க, என்ன கருத்தை முன்வைத்தார்கள்? காங்கிரஸ் இல்லாம ஒரு கூட்டணி அமைப்பு வாங்க கூப்பிட்டாங்களா இல்லையா? எஸ், நடந்துச்சு. இவர் என்ன சொன்னாரு? காங்கிரஸோட நிப்பேன்னார். காங்கிரஸ் இல்லாம அணி அமைக்கலான்னு ஒவ்வொரு தலைவர்களும், சாதாரண தலைவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த மாநிலங்களில் முதலமைச்சர்கள், இந்திய அளவில் வலுவான தலைவர்கள் வந்து இவர் வீடு தேடி வந்து காங்கிரஸ் இல்லாம அணி அமைப்போம் வாங்கன்னு சொன்னபோது மறுத்தவர், காங்கிரஸோடு தான் நிற்பேன் என்றவர் திமுக தலைவர். அப்ப நெருக்கடியில் காங்கிரஸ் உடன் நின்றவர். இந்த தேர்தலிலும் கூட காங்கிரஸ் கேட்ட மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கொடுத்தவர், காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்தவர். மற்றவங்களாம் தொகுதி குறையும் போது அவங்களுக்கு 3 சீட் அதிகம். காங்கிரஸுக்காக எல்லா தொகுதிகளிலும் போய் பரப்புரை செய்தவர். ராகுல் காந்தி வந்து பரப்புரை செய்தாரா? ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு மேடையில கூட ஏறினாங்களா? ஏற மாட்டேன்னு சொன்னாரா திமுக தலைவர்? அப்ப ஏறாதது யாரு? அப்போ இங்க வந்து நெருக்கடியில் உங்களோடு நின்றவர் திமுக தலைவர். நெருக்கடியில் இன்றைக்கு திமுக நிற்கும் போது நீங்கள் ஆளா போய் தாவைக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. உங்க கட்சியினுடைய முடிவு, அது காங்கிரஸ் கட்சியினுடைய. பாஜக உள்ள வந்துடக்கூடாது, வகுப்புவாத சக்திகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது, அதற்காக இந்த ஆதரவை கொடுக்கிறோம். அதாவது பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னா, இப்போ உங்க 5 பேர் ஆதரவை வைத்துக்கொண்டு விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுப்பாரா? ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? விஜயுடைய நடவடிக்கையில் என்றைக்காவது ஒரு உத்தரவாதம் வெளிப்பட்டிருக்கா? கடந்த 2 ஆண்டுகளாக கட்சி நடத்தியிருக்கார். பிஜேபி எதிர்ப்பில் அவர்கிட்ட இருந்து உறுதியாக வெளிப்பட்ட ஒரு தருணம் சொல்லுங்க. கொள்கை எதிரி, அவ்வளோதானே, ஒரு லைன் தான் இருக்கு. பிரகடனப்படுத்திட்டு வந்திருக்காரு. அது ஒரு லைன் தாங்க இருக்கு. செயலில் எங்க இருக்கு காட்டுங்க, ஒரு செயலில் காட்டுங்க. பிஜேபி எதிர்ப்பு இவர்கிட்ட இந்த செயலில் வெளிப்பட்டது. அப்போ ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெறும் கட்சி மட்டும் இருக்கும் போதே அவர் வந்து பிஜேபி எதிர்ப்புல அடக்கி வாசித்தவர். இப்போ ஆட்சி ஒவ்வொன்றுக்கும் ஒன்றிய அரசை எதிர்பார்த்திருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒன்றிய அரசினுடைய தலையீடு இருக்கும். ஆளுநரை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்டம் போடுவாங்க. ஒரு வலிமையான கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே என்னென்ன ஆட்டம் போட்டாங்க, எந்தெந்த முதலமைச்சர்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க, எப்படி எப்படி வந்து ஆட்சிகளை கவிழ்த்தார்கள், பழி வாங்கினார்கள். இந்த ஆர்.என். ரவியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்தார்கள்னு நம்ம பார்த்தோம்ல. அதை அவர் எப்படி எதிர்கொண்டார்? எங்கேயா சமரசம் செய்தாரா? பிஜேபி நீட்டின இடத்துல ஒரு இடத்துல கையெழுத்து போட்டாரா? பிஜேபியோட ஒரு கொள்கையில சமரசம் செய்து கொண்டாரா? ஆட்சி நிர்வாகத்தில் ஏதாவது சமரசம் செய்து கொண்டாரா? ஆட்சி நிர்வாகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் வந்து அதிகாரிகள் ஆட்சி நடத்தினாருன்னு சொல்றாங்க எல்லாம். இப்ப தோல்விக்கு காரணமே அதான். அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அதிகார வர்க்கம்ங்கிறது யாரு தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு பார்த்தோம்ல, அதுதான் அதிகார வர்க்கம். அதான் அதிகார வர்க்கம். பிஜேபி கிழிக்கிற திசையில் பயணிக்கிறது தான் அதிகார வர்க்கம். பிஜேபி கோடுகிற கோட்டில் நடைபோடுவது தான் அதிகார வர்க்கம். இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். பியூரோக்ரஸிங்கிறதே அதுதான். அந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நம்ம கொள்கையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆட்சி நடத்துறதுங்கிறது சாதாரண ஒன்று கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்க. முதல்ல 100 வருஷம் RSS உடைய தாக்கமே வந்து அரசியல்ல இருக்கு, பண்பாட்டு தளத்தில் இருக்கு, ஊடகத்தில் இருக்குங்கிறத விட அதிகார மட்டத்தில் தான் அதிகமா இருக்கு. அதிகாரிகளை வைத்து தான் அவங்க வந்து தங்கள் நினைத்ததை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு அப்படி பிஜேபிக்கு சாதகமா, இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நம்ம நிலைப்பாட்டை எக்ஸிக்யூட் பண்றது எவ்வளவு பெரிய சவால். அப்படித்தான் இந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு RSS மயமாகி போன, இந்தியாவில் RSS மயமாகி போன அதிகாரிகளை வைத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் நம்ம கொள்கைப்படி ஆட்சி நடத்தியிருக்கார். ஒரே ஒரு ஸ்டாண்ட் சொல்லுங்க. கல்வி கொள்கையில, சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள்ல, சட்டமன்ற மசோதாக்கள்ல, அல்லது டெல்லி எடுத்த முடிவுகள்ல ஸ்டாலின் இணங்கி போய் பிஜேபிக்கு ஒப்பம் கொடுத்தார் ஒன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா அதிகாரிகள் ஆட்சி, அதிகாரிகள் ஆட்சி. இந்த அதிகாரிகள் வைத்துக்கொண்டுதான் அவர் நம்ம ஆட்சி நடத்தியிருக்காரு. நம்ம தானே பாராட்டணும். அந்த ஆட்சியை சொல்லி தானே மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டோம். அந்த ஆட்சி தொடர்ந்து தானே மக்கள்கிட்ட நம்ம சொன்னோம். விஜய் அது எப்படி ஒரு நாள் இப்ப மாத்த முடியும்? இப்பதானே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரும் இதே டோன்ல கூட போலாம்ல. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்தது அதுதான் நான் சொல்றேன். ஒரு வலிமையான எண்ணிக்கை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அதை செய்ய முடிந்தது. அவருக்கு கொள்கையில உறுதிப்பாடு இருந்தது, வெளிப்படுத்தினார் ஒவ்வொன்றையும்.
நீ வந்து வக்ஃபு சட்டத்தை கொண்டு வருவியா, நீ நள்ளிரவுல ஏற்றுவியா, நான் மறுநாள் காலையில் சட்டமன்றத்தில் நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னாரு. நீ வந்து சிஏஏ சட்டத்தை ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது நீ நிறைவேற்றினியா, என் ஆட்சி வந்த உடனே சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நான் தீர்மானம் போடுவேன் சட்டமன்றத்தில் அப்படின்னாரு. நீ ஆளுநரை வச்சு விருப்பம் போல ஆளுநர் உரையை படிப்பியா, அந்த ஆளுநர் உரையே செல்லாதுன்னு நான் தீர்மானம் போடுவேன் அப்படின்னு ஆளுநரை வச்சுக்கிட்டே காட்டினாரு. நீ வந்து கல்விக் கொள்கைக்கு வந்து நிதி தர மாட்டேன்னு நிபந்தனை விதிப்பியா, ஒரு 2000 கோடி தேவையில்லை, நான் ரூபா போட்டு நடத்துவேன் தவிர உன் கொள்கையை ஏற்க மாட்டேன்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணாரு. 1000 விஷயத்த சொல்ல முடியுமே. அப்படி ஒரு காலை உணவு திட்டத்தை கொச்சைப்படுத்துவியா, நான் இன்னும் விரிவுபடுத்துவேன் அப்படின்னு விரிவுபடுத்தினாரு. ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம பாலிசி தானே வெளிப்பட்டு இருக்கு. அப்போ அதனால தானே நம்ம அவரை வந்து தூக்கி பிடிச்சோம், அதனால தானே அவர் பக்கம் நிக்கிறோம். இப்படித்தானே ஒருத்தர் மதிப்பிட முடியும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகம் எடுக்காதுன்னு நினைக்கிறீங்க? எடுக்கவில்லைங்கிறேன். 2 ஆண்டுகள்ல ஒரு அரசியல் கட்சியே எடுக்கவில்லை. அப்போ ஒரு ஆட்சியில வந்து எப்படி எடுப்பார்கள்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்? ஒரு அரசியல் கட்சியை எடுத்தா தானே வரும். முதலமைச்சராக வந்து மு.க. ஸ்டாலின் அமர்ந்தால் இப்படி எல்லாம் செய்வார்கிற நம்பிக்கை நமக்கு எங்க ஏற்படுத்தினாரு? தலைவராக இருந்தபோது, கட்சி தலைவராக 2017 பிஜேபிக்கு எதிராக ஒரு அணியை கட்டி 2021 தான் தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல். 2017 ஒரு அணியை கட்டி நம்பிக்கை ஊட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் போராட்ட களத்தில் முன்வைத்து எதிர்த்து, சிஏஏ வரும்போது எதிர்த்தார, சட்ட நகலை எதிர்த்து உதயநிதி வந்து தன்னுடைய முதல் போராட்டத்தை நடத்தினார, சிஎம் வந்து பேரணி போனார, அது ஆட்சியில் இருந்தா இல்லாமலா? ஆட்சியில் இல்லாத போது. ஆட்சியில் இல்லாத போது. அப்போ ஆட்சியில் வந்தால் இவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத எங்க இருந்து நமக்கு ஊட்டுறாருன்னா, ஆட்சியில் இல்லாத போது களத்துல செயல்பாட்டுல, அது ஆட்சியில் வந்தோன்னு எதிரொலிச்சுது. அப்படி ஒண்ணு காட்டுங்க. அப்போ நம்ம எப்படி மதிப்பிடணும்? இல்ல, இப்ப காங்கிரஸோ திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலைன்னா தாவேகா யார்ட்ட ஆதரவுக்கு வரும்? அது தாவேகா பிரச்சனை சார், அது நம்ம பிரச்சனை. தமிழ்நாட்டோட பிரச்சனை சார். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க, அதை திமுக வலிமையான கூட்டணியாக இருந்து தடுத்துருச்சு. அது 200 சீட்டுக்கு போக வேண்டியதை 108 சீட்டுக்கு திமுக அணி சுருக்கிருச்சு. அதிமுக ஒரு வலிமையான கட்சிங்கிறதுனால அவங்களும் அவங்கவுங்க இடத்துல வெற்றி பெற்று அந்த இடத்த அவங்கவுங்க இடத்த தக்க வச்சாச்சு. ஆட்சியின் எப்படி அமைக்கணும், என்ன யார் காலை பிடிக்கணும், எங்கே போகணுங்கிறதெல்லாம் தாவேகாவுடைய பிரச்சனை. அது வந்து திமுக கூட்டணியின் பிரச்சனை கிடையாது. அவர் அதிமுக கூட பேசுகிறாரு தகவல் வருது. இப்போ என்ன செய்வீங்க? காங்கிரஸ்ட்டு ஆதரவு வாங்கிட்டாரு, அதிமுக பேசிட்டு இருக்காரு தகவல் வருது. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி வீட்டுக்கே விஜய் போனார் அப்படின்னு தகவல் வருது. நேற்று அதிமுகவை சார்ந்தவரே ஓப்பனாக வந்து சொல்கிறாரு, ஆமாம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. இன்னும் சொல்ல போனால் தாவேகா பொதுச் செயலாளர் இருக்கிற ஆதவ் அவருடைய மாமியாரே சொல்கிறாங்க, அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, ஆமாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, எடப்பாடி என்ன பேசிட்டு இருக்காங்க. இது வேற யாரோ ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது அவதூறு இல்லை. ஒரு அதிமுகவினுடைய இன்னைக்கு முன்னணி முகமாக இருக்கக்கூடியவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம சொல்கிறோம். அப்போ அதிமுக யாரோட இருக்கு? காங்கிரஸ் அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றோம்னு சொல்ல, ஒரு கண்டிஷனோட தான் சப்போர்ட் பண்றோம். என்ன கண்டிஷன்? வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் அளிக்க கூடாது, என்டிஏல வெற்றி பெற்றவங்களை இணைச்சிக்க கூடாதுன்ட்டு. அப்படி காங்கிரஸ் வந்து பாஜக வராம இருக்கிறதுக்காக இப்ப பல காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் அதான் சொல்றாங்க, பாஜக இங்க வரக்கூடாது, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஒரு முடிவு எடுக்கணும். அது ஒரு எஸ்கேபிசம்ங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கா இன்னைக்கு? எடப்பாடியை சேர்க்காதீங்க, நாங்க மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னு ஆதரவு கொடுத்ததோட விஜய் முடிவெடுத்து ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்கான்னு கேட்குறேன். இன்னும் நம்பர்ஸ் தேவைப்படுது. விஜய் என்ன பண்ணுவாரு? பாமகவுக்கு போகணும், அதிமுகவுக்கு போகணும். அவங்க யாரு? ஐயுஎம்எல்க்கு போகணும். ஐயுஎம்எல் அறிவிச்சிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வாய்ப்பே கிடையாதுன்ட்டாங்க. இப்போ சிபிஎம் சிபிஐ வந்து நீங்கள் அவங்களுக்கு இந்த கருத்திலே உடன்பாடு கிடையாது. எந்த கருத்தில்? கூட்டணி. அவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலேயே வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாங்களே தவிர அவங்க உள்ளே போய் பங்கேற்கல. இப்போ விஜய்க்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு மூலமாக கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க பிரச்சனைகளில் எப்படி போராட்டங்கள் நடத்த முடியும்? ஏற்கனவே அவங்க மேலான விமர்சனம் என்ன? திமுக ஆட்சியில் அவங்க உரிய அளவுக்கு வெளிப்படலை, இவங்க கூட்டணி வந்து ஆட்சியில் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து சிக்கலாக போச்சு. அதாவது கூட்டணியில் இருந்ததே அவங்களுக்கு சிக்கலாக போச்சுன்னா கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தா எவ்வளோ பெரிய சிக்கலாக போகும்? விஜய் வந்து தொழிலாளர் நலன்லாம் பேணக்கூடியவரா? அப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பாரா? அப்படி முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரா? அப்போ அவங்க சிபிஎம் சிபிஐ அந்த இடத்துல இருந்து யோசிப்பாங்கல்ல. இல்லை, கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, எலெக்ஷன்ஸை ஜனநாயகத்தை இப்படி தான் அணுகணும், ப்ரீ போல்னு ஒன்று இருக்கு, போஸ்ட் போல் அலையன்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்படி பார்க்கும்போது மக்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு தான் கொடுத்துருக்காங்க. 108 அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சு தான், இல்லை கூட்டணி சேர்ந்து தான், சில கட்சிகளின் ஆதரவு சேர்ந்து தான் பெரும்பான்மை நிரூபிக்கணுங்கிறதுக்காக மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சேர்ந்தாலும் சேராதேங்கிறேன். காங்கிரஸ் கொடுக்குற 5 வைத்துக்கொண்டு விஜயால இந்த செக்யூலர் அலையன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாத. இல்லை, ராகுல் காந்தி அப்போ காங்கிரஸ் வெயிட் பண்ணணும்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டதுனாலே விஜய் ஆட்சி அமைச்சிட முடியுமா? முடியாது, நம்பர்ஸ் இல்லை.
அப்போ சிபிஎம் என்ன பண்ண போறாங்க, விசிகே என்ன பண்ண போறாங்க, சிபிஐ என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்றது தானே ஒரு கட்சியினுடைய கடமையா இருக்க முடியும். நீங்க உங்க கருத்துப்படி நான் வந்துடுறேன், அது காங்கிரஸுடைய முடிவு, அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது, அந்த உரிமை நமக்கு இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே திமுக எப்படி முடிவு எடுத்ததுன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் இந்தியாவில் யாராலும் ஏற்கப்படாத ஒரு நிலையில திமுக எப்படி முடிவெடுத்துச்சு. இடதுசாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் ஒரு வெற்றியை அடைய முடியாத சூழ்நிலையில திமுக இடதுசாரிகளோடு இணைந்து வெற்றியை நோக்கி போச்சு. திமுகவுக்கு போய் சொல்லாத ஆளே கிடையாது, விசிகாவை சேர்த்துக்காதீங்க, விசிகாவை சேர்த்துக்கிட்டா அந்த ஓட்டு வராது, இந்த ஓட்டு வராது. விசிகா போனா வேற சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு தேர்தலையும் இதுதான் மிகப்பெரிய புரோபகண்டாவா இருக்கும். திமுக அதை கருத்தில் கொண்ட முடிவு எடுத்தாங்க. விசிகாவோடு சேர்ந்து தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்தார்கள். அப்போ விசிகா அங்கீகாரம் பெற்றோம், சின்னம் பெற்றோம், எல்லாமே எந்த அணியில், திமுக அணியில். அப்போ வெளியே சொல்லப்படுற புரோபகண்டா ஒன்று, அதை மறுத்து விட்டு இந்த அணிதான் நமக்கு சரியா வரும்னு ஒரு முடிவை திமுக எடுத்திருக்கு, இந்த கட்சிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு எடுத்திருக்கு. அப்போ இதுதான் ஏற்கனவே நம்ம இவ்வளவு நாள் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் மக்கள் ஆதரவு தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு இருந்தது. இப்ப அந்த மக்கள் ஆதரவு இந்த கூட்டணிக்கு இல்ல. 10 மக்கள் ஆதரவு இருக்குங்கிறது 2014 தெரிஞ்சிருச்சா? எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல தெரிஞ்சது இல்ல. அது எப்போ? அதற்கு பிறகு 10 தேர்தல்கள் நீங்க தானே அதுதாங்க வெற்றி. அது எப்போ? முதல்ல அந்த முடிவு எடுக்கும்போது சொல்றேன், முடிவு எடுக்கும்போது ஒவ்வொரு கட்சியுடைய நிலை என்ன. 2017 திமுக நிலைப்பாட்டை நாங்க எடுக்கும்போது எங்க நிலைமை என்ன, மக்கள் நல கூட்டணியுடைய நிலைமை என்ன? தோல்வி முகம். அப்புறம் அப்போ ஒவ்வொரு கட்சியும் என்ன நிலைமையில இருந்து அந்த அணி அமைஞ்சதுன்னு பாருங்க. இல்ல, பாஜகவை கொள்கை எதிரியா பிரகடனப்படுத்திட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி பாஜக எதிர்ப்புங்கிறத தன்னுடைய கொள்கையா பேசினவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கும் போது பாஜக வரவிடாம தடுக்கிறதுக்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு, அமைச்சரவையில் ஒரு இடம், கட்சி வளர்க்கறதுக்கு தடுக்க முடியுமான்னு கேக்குறேன். விஜயை வைத்து பாஜக எதிர்ப்பை முன்னெடுக்க முடியும்? உங்க கட்சிகள் எல்லாம் வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லையா? அதுதாங்க, நம்ம போய் ஆதரவு கொடுப்பதன் மூலம் விஜய் ஆட்சி அமையுமா அப்படிங்கிறது கேள்வி. இந்த ரெண்டுக்கும் விடை சொல்லுங்க. விஜயை வைத்து பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. அது பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல கடந்த கால செயல்பாட்டுல இருந்து பாருங்க, அது ஏன் பொறுத்து பாக்குறீங்க? அவர்கிட்ட எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, ஆட்சி இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு கட்சி மட்டுமே வைத்திருந்தார். பாஜகவை கொள்கை எதிரின்னு அவரை அறிவித்தும் விட்டார். அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து 2 வருஷ கட்சி எப்படி வெளிப்பட்டதுன்னு நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. அதுக்கு விடை சொல்லுங்க. அப்போ ஆட்சி எப்படி வெளிப்படுங்கிறத நம்ம அதுல இருந்து மதிப்பிடலாம். மதிப்பிடுறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கடந்த 2 ஆண்டு கால விஜயினுடைய பாஜக எதிர்ப்பு செயல்பாடு என்ன, விடை சொல்லுங்க. ஆட்சி எப்படி இருக்குன்னு அதுல இருந்து நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்ப கட்சியே பிஜேபி எதிர்ப்பு பேசாத நிலையில், முக்கியமான பிரச்சனைகள்ல பிஜேபி விஷயத்துல அமைதி காத்த நிலையில், கடந்து போன நிலையில், ஒரு ஆட்சி, அதிகார வர்க்கம் முழுக்க பிஜேபி மனநிலை, இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சி, இந்தியாவிலும் பிஜேபி ஆட்சி, ஒவ்வொரு வலிமையான கட்சிகளை எப்படி உடைத்தார்கள், வலிமையான தலைவர்களை எப்படி சிறைப்படுத்தினார்கள்ங்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல வலிமையற்ற விஜயால் அதை எப்படி தாக்குப்பிடிக்க முடியும்? அவர் பிஜேபி எதிர்ப்புல உறுதி காட்டுவார்னு நம்பி அவரை எப்படி இடதுசாரிகளும் விசிகாவும் ஆதரிக்க முடியும், காங்கிரஸ் ஆதரிக்க முடியும்? செக்யூலர் அலையன்ஸ் அவரு கட்டுவார் அப்படின்னு எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அது விஜயுடைய செயல்பாட்டுல இருந்துதான். விஜய் மேல வெறுப்பு, வன்மம், காழ்ப்பு, கடந்த கால செயல்பாட்டுல இருந்தா நான் கேட்கிறேன் இந்த கேள்வியை. ராகுல் இதுக்கு விடை சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் இப்ப இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கறதன் மூலம் அவருக்கு பெரும்பான்மை கிடைத்துருமா? அது அடுத்த கேள்வி. இவங்க எல்லாரும் போய் ஆதரவு கொடுக்கணும். எல்லாரும் கொடுத்தாலும் எப்படின்னு சொல்லுங்க. காங்கிரஸ், இடதுசாரிகள் 5, 6, 11 போதுமா? 108 to 11 எவ்வளவு ஆச்சு? 119. அது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியா இருக்கும்? எவ்வளவு இறுக்கமான நெருக்கடியான ஒரு ஆட்சியா இருக்கும்? அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு போக முடியுமா? 96 சீட் எடுத்து 2006 11 வரைக்கும் கலைஞர் ஆட்சியை கொண்டு போனார். எவ்வளோ பேருடைய ஆதரவு தெரியுமா? காங்கிரஸ் ஆதரவு, பாமக ஆதரவு, வேற யாராவது இல்லை, இடதுசாரிகள் ஆதரவு. அந்த கூட்டணி அப்படிதானே இருந்துச்சு. ஆமா, எவ்வளோ எண்ணிக்கை? பாமகட்டே கிட்டத்தட்ட 18 சீட் என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்லயும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமானது, காங்கிரஸுக்கு இவர் ஆதரவு மத்தியில் ஒன்றியத்துல. அதனால அது ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அவங்களுக்கு இந்தியாவே ஆளக்கூடிய வாய்ப்பு. பீகார் மாதிரி அவங்களுக்கு இந்தியாவே ஆளக்கூடிய வாய்ப்பு திமுகவின் ஆதரவின் மூலம். திமுகவுக்கு காங்கிரஸ் ஆதரவின் மூலம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு. அப்போ எது பெருசு அதுல? அப்போ அது ஒரு சேஃப் ஜோன். கலைஞர் ஆட்சி நடத்துவதற்கு ஒரு சேஃப் ஜோன் இருந்துச்சு.
நீங்கள் இந்த ஆதரவுலாம் செக்யூலர் பார்ட்டிஸ் கொடுத்தாலுமே விஜய்க்கு அது சேஃப் ஜோன் இல்லையேங்கிறேன் நான். நீங்க சேஃப் ஜோன் இல்லைங்கிறீங்க. ஆனா இப்பயே அடுத்தடுத்த தேர்தல்களையும் தாவேகா சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஆதரவுன்னு காங்கிரஸ் சொல்றாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்ல இது ஒரு வாய்ப்பு இல்லையா? கூட்டணி ஆட்சிங்கிறது நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு. இப்போ விசிகே என்ன செய்யணும் இது வரைக்கும் தெரியல, சிபிஐ என்ன செய்யணும்னு தெரியல, சிபிஎம் என்ன செய்யணும்னு தெரியல. இதெல்லாம் கொடுத்தாலுமே என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே கொடுத்தாலுமே என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலை தான் விஜய்க்கு. இதுல ஒரு கட்சி கொடுக்கலன்னா கூட இந்த செக்குலர் அலைன்ஸ் நீங்க சொல்ற கோணத்துல அமையாது. அப்ப யார் ஆதரவு தேவை விஜய்க்கு? அதிமுக தான். அப்புறம் அது என்ன அலைன்ஸ்? அது என்ன அலைன்ஸ்? அதிமுகல இருந்து ஒரு பங்கு உடைஞ்சு வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு ஒரு பார்வையும் வச்சிட்டு இருக்காங்க. அது யார் பாணி? அது யார் பாணி அரசியல்? பிஜேபி ஸ்டைலா? வேற என்னைக்காவது திமுக தலைவர் அந்த அரசியலை கையில் எடுத்திருக்காரா? எடப்பாடி ஆட்சி நடந்துச்சு, எவ்வளோ கூத்து நடந்துச்சு, கூவத்தூர் கூத்தெல்லாம் பார்த்தோமே. அந்த மாதிரியான மலிவான அரசியலை என்றைக்காவது அதிகாரத்திற்காக திமுக தலைவர் கையில் எடுத்தாரா? அவர்கிட்ட இதே அளவு எண்ணிக்கை அவரும் வச்சுருந்தார்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 சீட் வச்சுருந்தார்ல. இந்த மாதிரி அதிகாரத்துக்கு அவர் ஆசைப்பட்டிருந்தா 2016 to 21 அவரால் ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா முடியாதா? எவ்வளோ ஃபேக்டராக உடைஞ்சுது அதிமுக. அந்த வேலையை அவர் செய்யலையே. அப்போ மாறல் முக்கியங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம். நீங்கள் அதிமுக ஆதரவை நோக்கி போறீங்கன்னாலே அதிமுகவுக்கு மாற்றுங்கிறது அடிபட்டு போச்சு. நீங்கள் காங்கிரஸ் ஆதரவை பெற்றதன் மூலமே வாரிசு அரசியல் ஊழல்ங்கிறதுல நீங்கள் அம்பலப்பட்டீங்க. அடுத்தது என்ன இருக்கு சொல்லுங்க? இப்போ இந்த 108 சீட்டுங்கும் போது அப்போ வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு தாவே? அவருக்கு அதிமுக தவிர வாய்ப்பு இல்லைங்க. அப்போ காங்கிரஸ் அது வரைக்கும் வேடிக்கையாவது பார்த்துருக்கணும் என்ன நடக்குதுன்னு. கூட்டணி ஆட்சிங்கிற குறைஞ்சபட்சம் செக்யூலர் அலைன்ஸ்ன்னு நீங்க சுருக்கி வந்தா கூட, செக்யூலர் அலைன்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட அது திமுக அலைன்ஸ் தான். திமுக அலைன்ஸ்ல காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே அளவுக்கான முடிவை எடுக்காத கட்சிகள்ங்கிறது இந்த 4 கட்சிகள். இந்த 4 கட்சிகள்ல மற்ற 3 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதாவது காங்கிரஸ் பார்க்கணும்ல, பார்த்துருக்கலாம்ல. இப்போ சிபிஎம், சிபிஐ, விசிகே ஏதாவது ஒரு கட்சி இல்லைங்க நாங்கள் திமுகவோட தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டா உங்கள் செக்யூலர் அலைன்ஸே போச்சே. எப்படி நீங்கள் வந்து அதை வாங்குவீங்க? எங்கேருந்து வாங்குவீங்க? திருப்பி நீங்கள் ஏடிஎம் கேட்டு தானே போகணும். அப்போ அப்படி ஒரு சுழல்ல தாவேகா சிக்கி இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ அவசரப்பட்டு இந்த அலைன்ஸை உடைக்க வேண்டிய தேவை என்ன? 20 ஆண்டு கால உறவு உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த நம்பிக்கையில் உடைக்கிறீங்க? விஜய் அப்படி உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஊட்டி இருக்கிறார்? பிஜேபி எதிர்ப்பில் அவர் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பார்? ஓகே, ஆட்சி நிர்வாகத்தை கொஞ்சம் காலமாவது நீங்க பார்க்கணும்ல, அவர் என்னதான் செய்யறாருன்னு. எதுவுமே இல்லாம திடுதிப்புன்னு போய் ஆதரவு கொடுத்தா, இப்ப நாளைக்கு அவர் அதிமுக ஆதரவு வாங்கிட்டாருன்னா உங்க நிலைமை என்ன? இப்ப நீங்க ஆதரவு கொடுக்கல, அதிமுக ஆதரவு கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? மறுதேர்தல் நடந்ததுன்னா அதை சந்திச்சா தாவேகா ஸ்வீப் அடிக்கும். அதெல்லாம் தாவேகா பிரச்சனை சார். இப்ப திமுக அந்த பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படுவீர்களா, தேர்தலை பத்தி கவலைப்படுவீங்களா? அது திமுக பிரச்சனைன்னு வேடிக்கை பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்க? திமுகவோட பிரச்சனை சந்தேகம். அப்போ அது திமுக பிரச்சனையா மாறிடும். இப்போ இது தமிழ்நாட்டின் பிரச்சனையா மாறிடுச்சு. என்ன ஆளுக்கு ஒரு நியாயமா? இல்ல ஆட்சி அமைக்கிறதுங்கிற ஒரு இடம் வேணும்ல. எலெக்ஷன் எல்லாமே தாவேகா பிரச்சனை. அது எல்லாம் தாவேகா பிரச்சனை. அது இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்களா என்னென்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு நிறைய சவால் இருக்குது. ஏன்னா எல்லாம் புதிய முகங்கள், ஆட்சி அதிகாரத்தை இதுவரைக்கும் பார்க்காதவர்கள், புதிதாக ஒரு ஆட்சியை தருவாங்கிற நம்பிக்கையோட மக்கள் வாக்கு அள்ளி வீசியிருக்காங்க. அந்த நம்பிக்கை முதல் பால்லே அவுட்டு. அவர் வந்து காங்கிரஸோட போகிறாரு. இனி தேவைன்னா அதிமுகவோடையும் போயிடுவார். அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு மாற்றுன்னு சொல்லி ஒரு மாற்று அரசை கட்டுவதற்கு அப்படிங்கிறது பழைய ஃபார்முலா தான் அந்த அரசுலையும் வெளிப்படும். புதிய என்ன ஃபார்முலா வெளிப்பட போகுது? அதிமுகவோட சேர்ந்து என்ன புதிய ஃபார்முலா பண்ணுவீங்க? காங்கிரஸோட சேர்ந்து என்ன புதிய ஃபார்முலா பண்ணுவீங்க? அப்போ அங்கே முதல் சவால்லே சறுக்கியாச்சு. அடுத்தது இனி கவர்னர் அவர் விளையாட்ட ஆரம்பிப்பார். டெல்லி தன் விளையாட்டை காட்டும். அதையெல்லாம் தாண்டணும். ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்க்கணும். அது ஏராளமான சவால் நிறைந்த பணி. எப்போவுமே வந்து ஒரு பாப்புலர் எப்போ அன்பாப்புலர் ஆகும் சொல்லுங்கள்? நெருக்கடிகளில் சந்திக்கும் போது, அதிகாரத்தில் இருக்கும்போது. அதிகாரத்தில் இருக்கும்போது டே பை டே அன்பாப்புலர் ஆகும். 1.5 நாளில் தெரிஞ்சுதா எப்படி செய்தி வருது? இப்போ ஒரு
பாலியல் வழக்கில் யாரோ தாவேக்கா நிர்வாகி கைதுன்னோன்னா எப்படி செய்தி வருது? ரோட்ல நின்று எங்கேயோ கேக் வெட்டிட்டு எங்கேயோ இருக்காங்க. கேக் வெட்டிட்டாங்கன்னோன்னா எப்படி செய்தி வருது? இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்து தானே திமுக ஆட்சியை மதிப்பிட்டீங்க. அதுதானே இன்னைக்கு உங்களுக்கு வரும். அதையெல்லாம் வச்சு மதிப்பிட்டீங்களா? அல்லது பிஜேபி எதிர்த்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள், சட்டமன்ற செயல்பாடுகள், கொள்கை ரீதியான அவருடைய நிலைப்பாடுகள், அதை எடுத்து வச்சு அவரை விவாதித்தீங்களா? இல்லது இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அது இதுன்னு எடுத்து வச்சு ஒரு ஆட்சி மதிப்பிட்டீங்களா? எப்படி மதிப்பிட்டீங்க? தாவேக்கா எப்படி மதிப்பிட்டீங்க? இதெல்லாம் வச்சுதான் ஊடகங்கள் எப்படி மதிப்பிட்டீங்க? இதெல்லாம் கேள்விகள் வரும்ல. இதுதானே ஆட்சி ஒழுங்கா இப்போ- நடத்தலையே. ஆமா, அப்புறம் அப்போ டே பை டே ம். இதுல இன்னும் கூடுதல் அதெல்லாம் சேருங்கிறேன். சட்டம் ஒழுங்கோடு கட்சி நிர்வாகிகளுடைய ஒழுங்கின செயல்பாடுகளோடு எதெல்லாம் சேரும்? பிஜேபி எதிர்ப்பு விஷயங்கள்ல அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் சேரும். ஏன்னா அவரால் உறுதியான நிலைப்பாடு கட்டாயமா எடுக்க முடியாது, உறுதியா எடுக்க முடியாது. ம். அது ரொம்ப கடினம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறதுங்கிறது பிஜேபி எதிர்த்து சாத்தியமே கிடையாது. ம். அப்புறம் நிதி நெருக்கடி, அவர் நேத்தே அப்பீல் வச்சுட்டார் மோடிட்ட. ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நம்ம சேர்ந்து தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி. ஜெயலலிதா அம்மா கடிதம் எழுதியிருக்காங்க தானே புயல்ல இருந்து. ம். ஓபிஎஸ் கடிதம் எழுதியிருக்காரு, நேரில் போய் பார்த்துருக்காரு. இபிஎஸ் முதலமைச்சராக இருந்து கேட்டிருக்காரு. அந்த இந்த புயல் வந்துச்சா, கஜா. கஜா புயல்ல நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எத்தனை பேரிடரை சந்திச்சிருக்கிறாரு, எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறாரு. ம். மாநிலத்துக்கான நிதி, வரவேண்டிய நிதியை கேட்டிருக்காரு. மெட்ரோ திட்டம் உட்பட எல்லாத்துலேயும் ஒன்றிய அரசு எப்படி நடந்துச்சுன்னு பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க அரசை நடத்தினாங்க. திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாரு, புதிய புதிய திட்டங்களை தீட்டினாரு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரு. இப்போ இதையெல்லாம் விஜய் எப்படி பண்ண போறாங்கிறது நாளுக்கு நாள் சவால். ம். அதுதான் இனி விவாதம். திமுக கூட்டணி எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படும்? ரொம்ப சிறப்பாக செயல்படும். 1.5 நாள்ல வெற்றி பெற்ற விஜயின் பக்கம் இருந்த பார்வையை விட வெற்றி பெறாத திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பக்கம்தான் மக்களின் பார்வை திரும்பி இருக்கிறது. களத்துக்கு போயிட்டார். தேர்தல் முடிவு வந்துகிட்டு இருக்கும் போதே கட்சி அறிவாலயம் தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டாரு, கட்சியினரோட சந்திச்சார். மறுநாள் காலையில் அதே அறிவாலயத்துக்கு போயிட்டு கூட்டணி நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சாரு. அன்னைக்கு சாயங்காலமே சொந்த தொகுதிக்கு போய், தோற்றுப்போன தொகுதிக்கு போய் நன்றி மக்களுக்கு நன்றி சொல்லிட்டாரு. செயல்பாட்டை அவர் நிரூபித்து தன் பக்கம் திருப்பி விட்டார். அவர் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு 1.5 நாள் சாட்சியா இருக்கு. வெற்றி பெற்ற விஜய் அந்த வாசலுக்கு போறதா, இந்த வாசலுக்கு போறதா, அங்கே போறதா, இங்கே போறதா அப்படின்னு அல்லாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ எதிர்க்கட்சி என்கிற திமுக ஆளுங்கட்சி திமுகவை விட வலிமையானது. அதை பல காலமா நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய அரசியல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மீண்டும் அவர் பக்கமே திருப்பும் நான் நம்புறேன். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கற்றுன்னு பயன்படுறதுக்கு நன்றி.